நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா, அது நீங்க வாழணும்னா, எத செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதோ அந்த 3 லைஃப் டிப்ஸ். நான் ராஜேஷ், வாழ்வியல் பயிற்சியாளர். நம்முடைய வாழ்க்கை ஒரு பந்தயம் கிடையாது. யார் கூடயாவது போட்டி போடணும், யாரையாவது ஜெயிக்கணும், அவங்கள விட மேலே வந்துடணும், நாம கீழே இருக்கோம் அப்படின்னு இந்த எண்ணங்கள் எல்லாம் உருவாக்குற எந்த ஒரு பந்தயமும் நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற உண்மையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது ஒரு பயணம் அவ்வளோதான். ஆனால் நாம் ஓடுற ஓட்டத்தில் பல நேரங்களில் நிம்மதியை தொலைச்சிடுறோம். உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்க இதோ அந்த 3 எளிமையான குறிப்புகள். முதல் விஷயம், நாம் சின்ன வயசுலேருந்தே எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கற்பிக்கப்பட்டிருக்கோம். அப்படி உழைக்காமல் இருக்கிறவங்க சோம்பேறி அப்படின்னு நம்மளுடைய பொது புத்தி அப்படின்னு ஒன்று பதியப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஓய்வு இல்லாமல் அயராது உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் இந்த உலகத்தில் பல கேடுகள் விளையுது. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. ஓய்வில்லாத உழைப்பு உங்களுடைய உடலையும் மனசையும் சிதைச்சிடும். அதனால் ஒரு மிஷின் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காமல், இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காமல், நாம் அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஓடாமல் அப்பப்போ கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் பழகிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு தான் உங்களுடைய அடுத்த உழைப்புக்கான எரிபொருளாக உங்களை செலுத்தும். இரண்டாவது, நம்ம நிறைய சம்பாதிக்கிறோங்க. அது உறவுகளாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், இல்லை என்னென்னமோ விஷயங்கள் நாம் சம்பாதிக்கிறோம். இந்த சம்பாதிக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் இழக்க தயாராகவே இல்லை. பத்திரமா கெட்டியாக பிடிச்சிக்கணும், நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படியே நம்மளை விட்டு போனாலும் அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பலன் ஏற்படணும் அப்படின்ற எண்ணங்கள் நம்மக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஒரு உண்மையான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சொந்தமாக எதெல்லாம் இருக்கோ, அது பொருளோ பணமோ உறவோ வேறு எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கலாம், அதையெல்லாம் எந்த நேரம் வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருங்க. அதாவது தேவையில்லாத ஞாபகங்கள், வீணான பிடிவாதங்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற பழக்கங்கள், இது உட்பட தேவையில்லாத விஷயத்தை, உங்கள் கூட இருக்கிற விஷயத்தை தயக்கம் இல்லாமல் ஒதுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கையை நீங்கள் முழுசாக விரித்தாதான் புதிய வாய்ப்புகளை உங்களால் பிடிச்சிக்க முடியும். அதாவது இந்த ஜென் தத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, காலியான ஒரு கோப்பை இருக்குல்ல, அதாவது காஃபி கப் இல்லை டீ கப் சொல்லுவோம்ல, அது எப்போ காலியாகுதோ அப்போ தான் புதுசாக ஒன்று நிரப்ப முடியும். ஏற்கனவே அந்த கப்பு முழுசாக நிரம்பி இருந்ததுன்னா அதில் புதுசான எதையும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்களிடம் வந்தது எல்லாமே உங்களை விட்டு ஒரு நாள் செல்லும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு உங்கள் மனசை தயார்படுத்திக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் உங்களுடைய மன நிம்மதியை தீர்மானிக்கும். மூன்றாவது, ரொம்ப முக்கியமானது, திருமணம். 25 வயசில் கம்பல்சரி இதை முடிச்சிடணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், எப்படியாவது நமக்குள்ள ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கணும், அதற்காக நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இந்த விதமான எண்ணங்களை வச்சு வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள், தயவு செஞ்சு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 முறை இல்லை, 10 முறை இல்லை, 100 முறை இல்லை, எத்தனை 1000 முறை யோசிக்க முடியுமோ அத்தனை முறை யோசிச்சுக்கோங்க.
ஏன்னா இது ஒரு ஏதோ சடங்கு இல்லை, உங்களுடைய முழு வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டது. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற அந்த முடிவு உங்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் அல்லது மாற்றிடும். அதனால் நீங்கள் காதலிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்னொருத்தரை உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தயவு செய்து பலாயிரம் முறை யோசிங்க. உங்களுடைய உணர்வுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இதை மனசில் வச்சுக்கிட்டோ இல்லை இதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு நீங்கள் போராடுறதே பெரிய விஷயமா இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த மனசில் சக்தி இருக்கா? உங்களால் அந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு ஈடு கொடுத்து பயணிக்க முடியுமா அப்படின்னு பலவிதமான கோணங்களில் யோசிங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கைகளில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. இந்த 3 விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இப்போது நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் அதற்கேற்ற முடிவுகளை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போலேருந்து கூட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாம். மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. வாழ பழகுவோம். தங்களின் நேரத்துக்கு நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.